ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம 5 காட்டன் ப்ளவுஸ் வந்து கட் பண்ண போகிறோங்க. 5 காட்டன் ப்ளவுஸுமே வந்து நம்ம ஸ்கேலோ இல்லை டேப்போ எதுவுமே கிடையாது. ஒரே ஒரு அளவு ப்ளவுஸுங்க. அளவு ப்ளவுஸை மட்டும் வச்சியே தைக்கலாங்க. நீங்களும் தைக்கலாம், எல்லாருமே தைக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து அவங்களுக்கு அவங்க ப்ளவுஸ் தைச்சி போடணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்படுவீங்க. இது மாதிரி உங்கள் ஆசையை நிறைவேற்றத்துக்கு நம்ம ரேகாதுரை முருகன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப 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 ஈஸியான கட்டிங் பார்க்கலாங்க. இப்போ வந்து நான் இருக்கிற 5 காட்டன் ப்ளவுஸுமே மொத்தமாக போட போகிறது கிடையாது. 3 ப்ளவுஸு 2 ப்ளவுஸாகவே கட்டிங் போட போகிறேன். ஏன்னா இந்த ப்ளவுஸ் கொடுத்து நம்மக்கிட்ட குறைஞ்சபட்சம் ஒரு 1 இயர் ஆகிட்டு இருக்கும். அவங்களும் வந்து ப்ளவுஸ் கேட்கல, நானும் வந்து தைக்கலை. ஏன்னா நான் என்னுடைய வேலை வந்து கடையோடைய ஒர்க்கில் வந்து பிஸி அதிகமாக ஒர்க் போயிட்டு இருந்ததால் நான் கட்டிங் வீடியோவோ ஸ்டிச்சிங் வீடியோவோ எதுவுமே என்னால் போட முடியல. இவங்களுக்கும் ப்ளவுஸ் தைச்சி தர முடியல. இவங்க இப்போ தான் கேட்டாங்க, ஒரு 10ஆம் தேதிக்கு மேலே கோயில் கும்பாபிஷேகம் வருது, ப்ளவுஸ் எதுவும் இல்லைடா, எனக்கு ப்ளவுஸ் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதில் என் மேலே நிறைய தப்பு இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு நான் காசும் வாங்கிட்டேன், ஆனால் தைச்சி கொடுக்கல. இப்போ வந்து 3 ப்ளவுஸுமே நான் இது மாதிரி மடக்கி போட்டுனேங்க. நம்மளுடைய நார்மல் எஜ்ஜு சிசரால் கட் பண்ண மாதிரி ஒரு பக்கம் இருக்கும், ஒரு பக்கம் வந்து அதிலே இருக்கிற ஓரம் மாதிரி வரும். அதை வந்து நான் 3 ப்ளவுஸையும் ஒப்பாக மடித்து போட்டுட்டேன். ஒப்பாக மடித்து போட்டுட்டு தான் நான் கட்டிங் போடுறேன். உங்களுக்கு நீங்களே ப்ளவுஸ் தைச்சி போடணும் அப்படின்னு ஆசையாக இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. பேசிக் மாடல்லாம் உங்களுக்கு வந்து தெரியணும். எப்படி பேசிக் மாடல் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, கைக்கு எவ்வளோ அளவு கட் பண்ணுவாங்க, எவ்வளோ இன்ச் எடுப்பாங்க, 1/4 இன்ச்சா 1/2 இன்ச்சா, அது மாதிரியும் உடம்புக்கு கழுத்துக்கு அக்குள் பீஸு மார்பக டாட் வைக்கிறேன் பாருங்கள், நெஞ்சாண்டை இது அது எல்லாமே வந்து ரொம்ப 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 ஈஸியாக தான் இருக்கும். பேசிக் மாடல் நீங்கள் தெரிஞ்சு கட் பண்ணும் போது எல்லாமே ஈஸி. நான் வந்து கட்டிங் போட்டுன்னு இருக்கேன். கைக்கு வந்து கட்டிங் போட்டால் நீங்கள் பார்த்துனே இருப்பீங்க இந்த வீடியோவில். இப்போ கை மார்க் பண்ணி நான் கட் பண்ணுறேங்க. கை மார்க் பண்ணி கட் பண்ணும்போது அதோடைய அளவு எடுத்துக்கிட்டு அதிலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். எப்பயுமே நம்ம கை கட் பண்ணுறோம் இல்லை பீஸ் அளவு எடுக்கிறோன்னும் போது 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. இப்போ வந்து முன்னாடி வந்து லைட்டாக ஒரு 1/4 இன்ச்சு நான் குடஞ்சி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து கை கட் பண்ணி எடுத்தாச்சுங்க. நம்ம கட் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பீஸை அப்படியே எடுத்து மடித்து போடுங்க. நான் எப்படி மடித்து போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. கிளாத்தை அது மாதிரி மடித்து போடுங்க. அப்படி மடித்து போடுறப்ப நம்மளுக்கு கட்டிங் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நம்ம 3 ப்ளவுஸ் போட்டு கட் பண்ணுறப்ப ஈடுந்தாத்தியம் இல்லாமல் போட்டு கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணால் தான் நம்மளுடைய கட்டிங் வந்து கரெக்டாக வரும். நான் வந்து அளவு ப்ளவுஸ் மட்டும்தாங்க யூஸ் பண்ணி தைக்கிறேன், டேப் யூஸ் பண்ண மாட்டேன். அந்த அளவு ப்ளவுஸ் யூஸ் பண்ணுறப்ப நான் வந்து ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 வருஷமாக தைக்கிறேன்னும் போது அவ்வளோ அதோடைய அளவு எவ்வளோ இருக்குன்னுட்டு எனக்கு தெரியும். நான் தைச்சி கொடுக்குறதுல என்ன பிரச்சனை வரும்னா, கழுத்து லூஸாக ஏதோ ஒரு ப்ளவுஸ் தாங்க வரும், கழுத்து லூஸாக இருக்கும், அப்படி இல்லைன்னா லைட்டாக லூஸ் இருக்கும், அவ்வளோதான். நாம் அதை வந்து ஒரு தையல் போட்டு தரேங்க பிடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி கொடுத்துருவோம். எந்த டைலருமே இடத்த ஒன்றே நான் பர்ஃபெக்டாக தைப்பேன், நான் கரெக்டாக தைப்பேன், நான் பொட்டிக்கு வச்சுக்கிறேன், நான் போயிட்டு டைலரிங் கிளாஸ் போயிட்டு கற்றுட்டு வந்தேன் அப்படி சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க தைச்சாலுமே நிறைய குறைகள் வரும். நம்ம வந்து பேசிக் மாடல் தெரிஞ்சு நம்மளுடைய ப்ளவுஸை தைச்சி பழக தாங்க நம்மளுக்கு வந்து ப்ளவுஸ் எப்படி இது தைக்கிறோம், எந்த இடத்துல தப்பு வருது, எந்த இடத்துல சரியில்லாமல் போகுது, எந்த இடத்துல கரெக்ட் பண்ணணும் அப்படின்றது தெரியும். நம்ம நிறைய சேரீ எடுக்கிறோம். இப்போ வந்து நான் பொதுவாக சொல்கிறேங்க. நிறைய பேர் வீட்டில் இருக்கிற பிரச்சனையே, நம்ம வந்து நிறைய சேரீ எடுக்கிறோம், அந்த சேரீ வந்து எடுக்கிறது ஒரு பங்கு இருந்தாலும் தைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குது,
தைக்கிறதுக்கு வந்து அமௌண்ட் அதிகமாகுது, என்னுடைய ப்ளவுஸுனாச்சும் நான் தைச்சிக்கலாமா, எனக்கு அதுக்கோசரம் டைலரிங் கிளாஸ் போகணும் ஆனால் அனுப்ப மாட்டிருக்காங்க அப்படின்றவங்களுக்கு என்னுடைய வீடியோ ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலுமே எனக்கு வந்து நீங்கள் கால் பண்ண முடியாது, சாரி, நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். எனக்கு இந்த இடத்துல டவுட் இருக்குது அப்படின்ட்டு நான் தைக்கிறத பார்த்தா உங்களுக்கு தெரியும். நான் வந்து எந்த டேப்பும் யூஸ் பண்ணாமல் சும்மா ஒரு 10 செகண்ட் ஒரு 15 நிமிஷத்தில் நான் கட் பண்ணிவிடுவேன். இதுவே வந்து உங்கள் வீடியோக்கோசரம் தாங்க நான் இவ்வளோ பொறுமையாக கட் பண்ணுறேன். நான் நார்மலாக கட் பண்ணால் நான் குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷத்தில் கட் பண்ணிவிடுவேங்க. கட் பண்ணி எடுத்து வச்சுருவேன். எடுத்து வச்சுட்டு தைக்கிறப்ப பீஸ் எப்பயுமே எக்ஸ்ட்ரா விடுவேன். தைக்கிறப்ப எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா பீஸ் இருக்கிறப்ப தைச்சிட்டு அந்த பீஸை நான் வந்து வெட்டி எடுத்துடுவேன். ஏன்னா நம்ம வந்து புதுசாக இருக்கோம், இல்லை பழசாக இருக்கோம், இல்லை நான் பர்ஃபெக்டாக இருக்கேன் அப்படின்றவங்க கூட எக்ஸ்ட்ரா பீஸ் விடுவாங்க. இப்போ தான் நான் சைடு வந்து மார்க் பண்ண போகிறேன். நான் சைடு எப்படி மார்க் பண்ணுறேன்றத நீங்கள் பாருங்கள். இதே வந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு நான் தெளிவாக போடுறேன். நம்மளுடைய வீடியோ பார்த்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் தான் நாம் போடுற வீடியோ உங்களுக்கு வரும். நான் தைச்சிட்டேன், நான் அரைக்குறையாச்சும் தைக்கிறேன், எனக்கு வந்து டிசைன் வச்சு தைக்க தெரியல, லேஸ் வைக்க தெரியல, ஸ்டோன் வைக்க தெரியல, லேஸ் எப்படி யூஸ் பண்ணணும், இல்லை ஸ்டோன் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதே எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கும் வந்து நான் சொல்லித்தரேங்க. லேஸ் வச்சா மிஷினுடைய தையல் எப்படி பர்ஃபெக்டாக வரும், ஸ்டோன் வச்சா தையல் எப்படி வரும் அப்படின்றதையும் நான் சொல்லித்தரேன். நான் வந்து இந்த ப்ளவுஸை வெட்டுறதுக்கு ஒரே ஒரு காரணம்தான் இருக்குது. ஒரு நாளைக்கு, ஏன்னா இப்போ வந்து என்னால் கடையும் பார்த்துன்னு ப்ளவுஸை வந்து நிறைய தைக்க முடியல. ஒரு 10 ப்ளவுஸ் தைக்கிற இடத்துல இப்போ வந்துன்னா 2 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸுக்கு வந்துருச்சு, ஸ்டாக் இருக்குது. அந்த வர ப்ளவுஸை மட்டும் தைச்சி கொடுத்துட்றோம். இப்போ வந்து என்கிட்டே சேரீ எடுக்கிறாங்க. அக்கா உங்ககிட்ட தான் நான் சேரீ எடுக்கிறேன், நீங்கள் எனக்கு தைச்சி கொடுத்துருங்கக்கா அப்படின்றவங்களத மட்டும் நான் தைச்சி கொடுத்துட்றேன். ஸ்டாக் வந்ததை வந்து அப்படியே வாங்கி வச்சுட்டேன். இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கேன்னா, உங்களுக்கும் ஒரு வீடியோ கொடுத்த மாதிரி இருக்கும், எனக்கும் நானே வந்து ஒரு உற்சாகப்படுத்தின மாதிரி இருக்கும். உங்களுக்கு வீடியோ போடணுன்றதுக்கோசரம் நான் தைக்க ஆரம்பிக்கலாம்ல அப்படின்ட்டு இப்போ நான் ஒரு நாளைக்கு 5 ப்ளவுஸ் கட் பண்ணுறேன்னா, அந்த 5 ப்ளவுஸுமே தைச்சிடலாம். ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு 10 ப்ளவுஸ் தைச்சோம். இப்போ வந்து ப்ளவுஸ் தைச்சின்னு இருக்கும் போதே, ஏன்னா நம்மளது வந்து துணி கடை இருக்குது, அந்த டெக்டைல்ஸும் அட்டன் பண்ணின்னு தான் நான் ப்ளவுஸ் தைக்கிறேன். அதுலேயும் வந்து ஒரு நாளைக்கு 5 சேரீ எடுத்தாங்கன்னா 5 சேரீயுமே நம்மக்கிட்ட ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருவாங்க. அப்படின்னும் போது நம்மக்கிட்ட துணி வந்து டெய்லியும் ஒரு குறைஞ்சபட்சம் 20-30 ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு வருதுன்னா அதில் ஒரு 10 ப்ளவுஸ்னாச்சும் நம்ம தைச்சா மட்டும்தான் நம்மளால் சீக்கிரம் ப்ளவுஸ் அவங்களுக்கு டெலிவரி பண்ண முடியும். நான் வந்து கொஞ்ச நாளாக கடையில் ஒர்க் பண்ணுறவங்க யாருமே இல்லை. நான் ஒரே ஆள் வேலை செய்கிறதால என்னால் வந்து அடிக்கடி ப்ளவுஸ் வந்து யாருக்கும் தர முடியல. என்னாலேயும் வந்து அதிகமாக தைச்சி கொடுக்கவும் முடியல. அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸ்டாக் நிறைய நின்றுடுச்சு. எனக்கும் ப்ளவுஸ் போட்டுக்கிறதுக்கு ப்ளவுஸ் கிடையாது. அதனால் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணேன்னா, சரி உங்களுக்கு ஒரு வீடியோ போட்ட மாதிரி இருக்கும், எனக்கு நானே வந்து ஒரு முயற்சி எடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ட்டு இந்த 5 ப்ளவுஸையும் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே தைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கட்டிங் போட்டுட்டா நம்ம எப்போ வேணாலும் தைக்கலாம், நைட்டில் டைம் கிடைக்கிறப்ப தைக்கலாம், கஸ்டமர் இல்லாதப்ப தைக்கலாம். இதில் என்ன ஒரு மெயின் விஷயம்னா, நாம் துணி காமிக்கிறோம் அப்படின்னும் போது ஒரு சேரீ எடுக்கிறதுக்கு குறைஞ்சபட்சம் நான் ஒரு 20 சேரீனா பிரித்து போடணும். அது வந்து ஒரு சிலர் வந்து ஒரு 50 சேரீக்கு கிட்டத்தட்ட பார்த்துட்டு கூட ஒரு 200 சேரீ எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. ஒரு சில கஸ்டமர் வந்து எடுத்த உடனே ஒரே சேரீ எடுத்துகிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அது மாதிரி அவங்களுக்கு கஸ்டமர் அட்டன் பண்ணிவிட்டு அவங்க போட்டதை நான் திரும்ப எடுத்து வச்சுட்டு அப்புறம் வந்து தான் நான் தைக்கிறதுல உட்கார முடியும். சரி, இந்த 5 ப்ளவுஸும் கட் பண்ணி வச்சுட்டா ஈவினிங் தைச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு தாங்க கட் பண்ணின்னு இருக்கேன். வீடியோ வந்து கொஞ்சம் விட்டு தாங்க வரும். ஏன்னா ஒரு வீடியோ பேசி முடிக்கிறதுல நான் வந்து கீழே சூப்பர் மார்க்கெட்டில் வந்து கஸ்டமர் அட்டன் பண்ணியிருக்கேன். கட் பண்ணிவிட்டு போயிட்டு வர்றதில் எனக்கே கன்ஃபியூஷன் ஆகுது. இருந்தாலும் உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம்.
அளவு எடுக்கிறத விட எல்லாமே எக்ஸ்ட்ரா 1/4 இன்ச்சு எடுத்துன்னு இருப்பேன். நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க. உங்களுக்கு புரியலைன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு தகுந்த பதில் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 5 ப்ளவுஸும் எப்போ தப்புன்னு எனக்கு தெரியல. ஒரு காட்டன் ப்ளவுஸ் தைக்க எனக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 15 நிமிஷம் ஆகுங்க. நான் வந்து இந்த காட்டன் ப்ளவுஸு உட்காந்தேன்னா ஒரு நாளைக்கு 10 ப்ளவுஸ் தைப்பேன். நம்ம டைம் இல்லாதால, ஆனால் எனக்கு நானே வந்து தைச்சிக்கணும். ஒரு கஸ்டமராக நம்ம கொடுத்துடணும். ஒரு கஸ்டமர் 2 ப்ளவுஸு, ஒரு கஸ்டமர் 5 ப்ளவுஸு, ஒரு கஸ்டமர் 3 ப்ளவுஸு அப்படி இருக்கும். குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு 2 கஸ்டமரு 3 கஸ்டமர்னாச்சும் நம்ம முடிச்சிட்டா அவங்க வந்து திரும்ப எடுப்பாங்க. நம்மக்கிட்ட வாங்கிட்டு போகிறாங்கன்னா திரும்ப 10 ப்ளவுஸ் எடுத்து ஸ்டாக் கொடுத்துட்டு போயிடுவாங்க. 2 ப்ளவுஸ் எடுத்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. அப்போ வந்து எனக்கும் வந்து ஒரு அளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்கும். ஏன்னா ப்ளவுஸ் வந்து நம்மக்கிட்டே எடுக்கிறாங்க அப்படின்னும் போது காட்டன் ப்ளவுஸு அதுலேயும் நம்மளுக்கு ஒரு 10-20 கிடைக்கும். நம்ம தைச்சாலும் அதுக்கு தகுந்த கூலி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லா கஸ்டமரும் நம்ம எதிர்பார்ப்போம். நம்ம செய்கிற தொழிலில் வந்து நம்ம கரெக்டாக இருந்தோன்னா கஸ்டமர் நம்மளுக்கு நிறைய வருவாங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பொறுத்த வரைக்கும் ப்ளவுஸ் வந்து நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் தைச்சி தரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் கஸ்டமர் உங்கள்கிட்ட வந்து ஃபிட் ஆகிடுவாங்க. குறைகள் நிறைகள் இருந்தாலும் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. ஏன்னா கொடுத்த உடனே அவங்க தைச்சி கொடுக்குறாங்க. பரவாயில்ல, இந்த ப்ளவுஸ் இப்படி இருந்தாலும் அடுத்த ப்ளவுஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த இது வந்து இப்போ நிறையவே இருக்குது. நாம் பண்ண தப்பை கஸ்டமர் நம்மளுக்கு வந்து சொல்லுவாங்க. அப்படின்னும் போது அவங்க சொல்கிறப்ப அவங்கக்கிட்ட நம்ம முகம் சுளிக்காமல், சரிங்கக்கா, சரி பண்ணிடுறேன், எனக்கே தெரியலக்கா, சாரிக்கா, தப்பு நடந்துச்சுக்கா, அடுத்த ப்ளவுஸ் வந்து நான் சரி பண்ணிக்கிறேங்க்கா அப்படின்ற 2-3 வார்த்தையை நீங்கள் வேர்ட்ஸை மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நிஜமாலுமே சொல்கிறேன், வீட்டில் இருந்துக்கினே தாராளமாக ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் தைரியமாக சம்பாதிக்கலாங்க. ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம், நம்மளுடைய வீட்டு செலவுலேருந்து எல்லாமே கை கொடுக்குற ஒரே தொழில் நம்ம டைலரிங் தொழிலை மட்டும்தாங்க நான் சொல்வேனே. வேறு எதையுமே நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கலாம், ஹஸ்பண்ட் பார்த்துக்கலாம், வீட்டில் இருக்கிற பெரியவங்களையும் பார்த்துக்கலாம், வீட்டு வேலையும் செஞ்சுக்கலாம், எல்லாமே முடிச்சிக்கலாம். சரிங்களா? என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.